and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அருமையான நேயர்கள் அனைவருக்கும் கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உற்சாகமான ஆதரவுகளுக்காக, உங்களுடைய ஜெபத்திற்காக, உங்களுடைய நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நினைவு வருகின்ற பொழுது ஒரு நிமிடம் எங்களுடைய ஊழியத்தையும் வட இந்தியாவிலே நடைபெறுகிற ஊழியங்களையும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே தாங்கும்படியாக தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே ஊழியர்கள் மிகுந்த உத்தரத்துக்குள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே தயவாய் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த வாரத்திலே அங்கு ஏற்பட்ட அந்த வெள்ள சேதத்தின் நிமித்தமாய் அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். நம்முடைய டியூஷன் சென்டரில் உள்ள பிள்ளைகளெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 200 குடும்பங்களுக்கு தெரிவு செய்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான அரிசி மற்றும் எண்ணெய், பருப்பு போன்றவைகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்பொழுது அந்த பிள்ளைகள் அவர்கள் இழந்து போன அவர்களுடைய புத்தக பைகள், எழுது பொருட்கள் இவைகளை கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், செபித்து வருகிறோம். ஒருவேளை அருமையான இந்த ஊழியத்தை, ஒருவேளை இந்த பிள்ளை தேவையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக உதவி செய்ய முன் வருவீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள, எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற மாதத்திலே நடைபெற இருக்கின்ற ஆலய பிரதிஷ்டைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் தயவாய் கேட்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஜெபிப்போம். மகத்துவமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உம்முடைய அருமையான வார்த்தைகளை வாசித்து தியானிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இந்த திரையிலே கடைசியிலே வரக்கூடிய அந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் இலவசமாக உங்களுக்கு இந்த பிரதிகளை அனுப்பி கொடுப்போம். உங்களுக்கு எங்களுக்காக ஜெபிப்பதற்கு உங்களுக்கு அது அதிக உதவியாக இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 4ஆம் வசனம், உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5ஆவது வசனம், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு நன்கு பரிச்சயப்பட்ட ஒரு சம்பவம். இங்கே மீன்பிடிக்க சென்றவர்கள் மீன்பிடிப்பிலே மிகவும் வல்லுநர்கள், ஆனால் வெறுமையோடு வந்து நிற்கிறார்கள். அன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த வெறுமையோடு வந்ததினாலே அவர்களுக்கு வறுமைதான். அவர்கள் தங்களுடைய ஆகாரத்திற்கான எந்த ஒரு முயற்சி ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மீன்பிடிக்க சென்றவர்கள் யார்? சாதாரணமானவர்கள் அல்ல. தங்களுடைய தொழிலிலே மிகவும் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர்கள், வலிமை மிக்கவர்கள், ஞானவான்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய ஞானமோ, அவர்களுடைய வலிமையோ, அவர்களுடைய திறமையோ, அவர்கள் கைகளிலே இருந்த வலைகளின் அந்த மகத்துவங்களோ யாதொன்றும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. வருத்தத்தோடு தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வருகிறார், போதனை செய்கிறார். அந்த போதனை வந்தும் அங்கே இருக்கிறவர்களுடைய காதுகளில் விழுந்த மாதிரியாக தெரியவில்லை. ஆகையினாலே போதனை முடிந்த பின்பாக ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்த விரும்புகிறார். அந்த அற்புதத்தின் வழியாக தன்னுடைய பணிக்கென்று அவர் ஆள் சேர்க்கும்படியான ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். அவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மீன் பிடிக்கும்படி உங்கள் படகுகளை தள்ளி கொண்டு ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வலைகளை போடுங்கள். மீன் தான் கிடைக்கலையே, ராத்திரியும் பிடிக்க வேண்டிய நேரத்திலே கிடைக்கலையே,
இந்த காலை பொழுதுல ஒரு மீன் கூட அகப்படாதே. போதகருக்கு இந்த மீனை பற்றியோ அல்லது கடலை பற்றியோ எந்த விதமான ஒரு சிந்தனை இருக்காது என்று எண்ணுகிறேன் என்று எண்ணினவனாக அவன் காணப்படுகிறான். எனவேதான் அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை காணவில்லை. உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்தில், ஆண்டவரே நாங்கள் சென்று எல்லா முயற்சியும் பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல, இப்போ உம்முடைய வார்த்தையின்படி போறேன் என்று சொல்லி வலையை போட்டான். ஆண்டவர் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனோ வலையை போடுகிறான். அந்த வலை கிழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கிறது. ஒருவேளை யோசித்திருப்பான், ஆஹா எவ்வளவு தவறிழைத்து விட்டோம், எல்லா வலைகளையும் கொண்டு வந்து போட்டிருந்தால் இன்னும் எவ்வளவு திரட்சியான மீன்கள் கிடைத்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பந்தி குறைவுள்ள ஒரு பந்தி அல்ல, நிறைவான ஒரு பந்தி. நிறைவான ஒரு பந்தி. வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. ஆனால் நாமோ அந்த விருந்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். விருந்து கொடுக்கிறவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். என் பிரியமுள்ள சகோதரா சகோதரி, இங்கே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறபடியினாலே என்னத்தை கிடைக்க போகும்? ஒரு வலையை போட்டு பார்ப்போம். எத்தனை திரட்சியான ஆசீர்வாதங்கள், அறுசுவை உணவை போல எத்தனையாக என் ஆண்டவர் எனக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எனக்கு ஒன்று கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையோடு கூட இருக்கிறோம். அது சந்தேகத்தின் அடிப்படையிலே நாம் செல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழுமையான கீழ்ப்படிதலை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையான கீழ்ப்படிதல். சீடர்களின் கூட்டத்திற்கு தலைவன் தான் இந்த பேதுரு. சீமோனை அழைத்தவர் அவனை தன்னுடைய ஊழியத்திலே அந்த சீடர் கூட்டத்திற்கு தலைவராக்குகிறார். எல்லா திறமையும் உண்டு. இங்கே முழுமையான கீழ்ப்படிதல் காணப்படாதபடியினாலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஏற்றமும் இறக்கமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வந்து நிற்பான், அடுத்த நேரத்திலே விழுந்து விடுவான். எல்லாரும் ஓடினாலும் என் ஜீவனையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் ஒரு வேலைக்கார பெண்மணி முன்பாக இவரை நான் அறியேன் என்று சொல்லி சத்தியம் உண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த கடலிலே நடந்து வருவதற்கு அனுமதி கொடும் என்று கேட்கிறான். வா என்று சொல்கிறார். நடந்து கொண்டுதான் இருந்தான். கடல்ல அவன் நடக்கிறான். ஐயா, இப்பொழுது அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது, நான் தரையில் நடக்கிறேனா கடல்ல நடக்கிறேனா, அலைகள் மேலேயா நடந்துகிட்டு இருக்கிறேன் என்று எண்ணி அலைகளை பார்த்தவன் ஆழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு ஏற்றத்தாழ்வு, முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்விலே முழுமையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடுங்கள். நீ செல்ல வேண்டியது கடற்கரை அருகில் அல்ல, ஆழமாய் சென்று வலைகளை போடுங்கள். சீமோனை போல வலையை போடுகிறவர்களாக அல்ல. முழுமையான கீழ்ப்படிதல். தேவ பிள்ளையே, நீ வலைகளை போட்டிருக்கிறாயா? வலையை போடுகிறாயா? வலைகளை போடும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் ஆழத்திலே கொண்டு போய் போட வேண்டிய அநேக வலைகள் நம்மிடத்திலே உண்டு. நாம் அவைகளை, அந்த வலைகளை உபயோகிக்கிறோமா? உபயோகமற்றதாக, பூச்சிகளும் புழுக்களும் அரித்து போகக்கூடியதாக காணப்படுகிறதா? சில வலைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நான் ஆழமாய் ஆழத்திலே கொண்டு போய் போடக்கூடிய வலைகளிலே முதலாவது வலை ஜெபமாகிய வலை, நெட் ஆஃப் பிரேயர். என்னுடைய ஜெபம் ஆழமாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று ஒரு கடமைக்காக செய்கிற ஒரு ஜெபம் அல்ல, எழுதி வைத்து வாசிக்கின்ற ஒரு ஜெபம் அல்ல.
ஜெபம் என்பது ஒரு பட்டியல் தயாரிப்பதல்ல. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது, அப்பாவோடு பேசுவது. அப்பா பேசுவதை நான் கேட்கிறேன், நான் பேசுவதை அவர் கேட்கிறார். ஜெபம், ஜெபமாகிய வலை. அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபமானது குறைவுள்ளதாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு ஒத்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிள்ளைகள் சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதை போலதான் இன்று நம்முடைய ஜெபமும் இருக்கிறது. சில பிள்ளைகள், ஆண்டவரே அம்மாவை ஆசீர்வதியும், அப்பாவை ஆசீர்வதியும், தாத்தாவை ஆசீர்வதியும், பாட்டியை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல சுகத்தை தாரும், படிப்பை தாரும், ஆமேன். இது அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்களும் நானும் குழந்தைகள் அல்ல. நம்முடைய ஜெபம் ஆழமாக போடப்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இங்கே 47ஆம் அதிகாரம் 3வது வசனம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. என்னுடைய ஜெபம் கடக்கக்கூடாததாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம் 3வது வசனத்திலே கணுக்கால் அளவு, the immature prayer. ஒருவேளை நான் இன்னும் ஜெபிக்க அறியாதவனாக இருந்து கணுக்கால் அளவு ஜெபம் செய்கிறவனாக இருக்கிறேன். கணுக்கால் அளவு ஜெபம் இருந்தால் நான் எப்படி கடக்கக்கூடாத இந்த பகுதியை நான் கடந்து செல்ல முடியும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜெபம் கணுக்கால் அளவு ஜெபமாக இருக்கிறதோ? கடந்து செல்ல வேண்டிய தூரம் ஏராளம். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை சார்ந்ததாக, என்னை மையமிட்டதாக, என்னுடைய குடும்பத்தை மையமிட்டதாக, என்னுடைய தேவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு மளிகை கடை பட்டியலை போல, அது கணுக்கால் அளவு ஜெபம். இங்கே பார்க்கின்ற பொழுது, அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது முழங்கால் அளவு இருந்தது தண்ணீர் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இடுப்பளவு. இன்னும் 5வது வசனத்திலே கடக்கக்கூடாத அளவிற்கு முழங்கால் அளவு ஜெபம், முழங்கால் அளவு ஜெபம், இடுப்பளவு ஜெபம். இவைகளை எல்லாம் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபம் கடக்கக்கூடாததாக, அது விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பெருமூச்சுகளோடும் தேவனோடு இடைபடுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். கடக்கக்கூடாத என் ஜெபம், என் ஆண்டவருடைய சமூகத்தை நான் கிட்டுமட்டுமாக, இந்த ஜெப வாழ்க்கை, என் ஆண்டவரோடு உள்ள இந்த உறவு நீடித்து நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆழமான ஜெப வாழ்க்கை, ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபமாகிய வலை ஆழத்திலே போடப்பட்டிருக்கிறதா? நீ பெரிய மீன்களை பிடிக்க வேண்டும் என்றால், பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆத்துமாக்கள் அறுவடை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபம் கடக்கக்கூடாததாக, ஆழம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும்படியாக கற்ப வேதனைப்படுகிறேன். என்னுடைய ஜெபம் கற்ப வேதனைக்குரியதாக இருக்க வேண்டும். நொறுங்கி ஜெபிப்பது, விலா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று உடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதுதான். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஒரு புதிய ஜீவன் உண்டாகிறது. இங்கே 47ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். இங்கே கடக்கக்கூடாததா இருந்தது. அதனுடைய விளைவு என்ன? நற்செய்தி பரவுகிறது. அதைத்தான் 5வது வசனத்தில் தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. ஆம், சுவிசேஷமானது கடக்கக்கூடாதது. அது சென்று கொண்டே இருக்க வேண்டும். அணை போட்டு நிறுத்திவிட முடியாது. நீயும் நானும்
அதிலே நம்முடைய பங்கை எப்படி நாம் செலுத்துகிறோம்? அந்த கடக்கக்கூடாத அளவு ஜெபிக்கின்றதான வேளையிலே அதனுடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன? அங்கே செழிப்பை கொடுக்கிறது, செழிப்பை கொடுக்கிறது. 7வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அங்கே இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதர சகோதரி, உன்னுடைய ஜெபம் கடக்கக்கூடாததாக இருக்கின்ற பொழுது சுவிசேஷ அந்த வசனமானது ஓடிக்கொண்டிருக்கின்றதான வேளையிலே அது ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஜீவனை கொடுக்கிறது. ஆம், ஜீவன் மாத்திரமல்ல, சுகத்தை கொடுக்கிறது, செழிப்பை கொடுக்கிறதாக 7வது வசனத்திலேயும், ஜீவனை கொடுக்கிறதாக 9வது வசனத்திலேயும், சுகத்தை கொடுப்பதாக 9வது வசனத்திலேயும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10வது வசனம் அங்கே குடியிருக்கிற ஒரு நிலை. அதற்காகத்தான் உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆழமாயிருக்கிறதா? ஆழமாயிருக்கிறது. அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிற மக்கள், அலைமோதும் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், கண் தெரியாமல் பார்வையற்றவர்களைப் போல தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள், நல்லது ஏது பொல்லது ஏது என்று அறிவில்லாமல் விழுந்து கிடக்கிற மக்கள், அவர்களுக்கு சுவிசேஷ நதி செல்ல வேண்டுமே. நீ நானும் கடக்கக்கூடாத ஆழத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது சுவிசேஷமானது தான் அனுப்பப்படுகிற அந்த வேலையை செய்து நிறைவேற்றி வரும். செழிப்பை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். மக்கள் நிலையற்றவர்களாக அல்ல, நிலைத்திருக்கிற ஒரு குடியிருப்புக்குள்ளாக, அந்த நித்திய பாக்கியத்திற்குள்ளாக செல்லும் கிருபையை பெறுவார்களே. ஆம், உங்கள் வலைகளை ஆழத்திலே போடுங்கள். ஜெபமாகிய வலையை நான் ஆழத்திலே போடட்டும். 2வதாக விசுவாச வலையை நான் ஆழத்திலே போட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 3:10, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. முகத்தை பார்ப்போம் என்ற ஒரு விசுவாசம். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் ஒரு ஆழமான விசுவாசமாக இருக்க வேண்டும். இங்கே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற வார்த்தை அது. நாங்கள் உங்களுடைய முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. விசுவாச குறைவோடு இருக்கிறோமா? விசுவாச வலையை ஆழத்திலே போட வேண்டும். விசுவாச வலையை ஆழத்திலே போட வேண்டும். ஆம், ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இங்கே விசுவாச புருஷனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகிய ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லுகின்ற காரியம் என்ன? உன்னுடைய ஏக சுதனை, உன்னுடைய ஒரே குமாரனை, உன்னுடைய முதுமையிலே நீ பெற்றெடுத்த உன் அன்பு குமாரனை எனக்கு பலியிடுவாயாக என்று சொல்கிறார். எனக்கு அவனை தகன பலியாக கொடு என்று சொல்லி கேட்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நான் எண்ணுவது 12ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது, அவன் விசுவாசத்தோடு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்திற்கு அறியாதிருந்தும் அவன் சென்றான் ஆகையினாலே என்று சொல்லி சிலர் அவனுடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். ஆனால் எல்லாவற்றை விட இந்த 22ஆம் அதிகாரம்தான் விசுவாசிகளின் தகப்பன் என்பதற்கு முத்திரையிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புவேன். அவன் குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவில்லை, கேட்கவில்லை. ஆண்டவரே அவனுக்கு சொல்லுகிறார், ஏற்ற வேளையிலே உனக்கு குழந்தை இருக்கும், உன் பிள்ளை உன்னுடைய சந்ததியை பெரிய திரட்சியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் கொடுத்தார், அவர் வாக்கு கொடுத்தார். இப்பொழுது கொடுத்த பிள்ளையை எனக்கு பலியிடு என்று சொல்லி கேட்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக அந்த ஸ்தானத்திலே நம்மை வைத்து நாம் நிதானித்து பார்ப்போம். என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஐயோ, அந்நிய காலத்திலே நான் பெற்ற என் பிள்ளை
நான் அந்த பிள்ளையை இழக்கப் போகிறேனேன்னு ஒரு எண்ணம் நமக்கு வராதா? ஆனால் இங்கே எந்த பதஷ்டம் இல்லாத ஒரு ஆபிரகாமை பார்க்கிறோம், எந்த திகிலும் இல்லாத ஒரு ஆபிரகாமை பார்க்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்வதற்கு ஆணித்தரமான ஒரு பகுதியை இங்கே பார்க்கிறோம். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நான் காண்பிக்கும் இடத்திலே நீ போய் உன் குமாரனை எனக்கு பலியிடு என்று சொல்கிறார். மகனை அழைத்து கொண்டு செல்கிறார். மகனுடைய கையிலே விறகு கட்டைகளை கொடுத்து செல்கிறார். தீவட்டி இருக்கிறது, கத்தி இருக்கிறது. வேலைக்காரர்களோடு செல்லுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே நானும் பிள்ளையாண்டானும் போய் ஆராதனை செய்து விட்டு வருகிறோம். நானும் பிள்ளையாண்டானும் அங்கே சென்று வருகிறோம். நீங்கள் இங்கே தாமதித்திருங்கள் என்பதாக சொல்லுகிறார். இங்கே அந்த 12வது அதிகாரத்தை பாருங்கள். 5வது வசனம், ஆதியாகமம் 22:15. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். நாங்கள் போகிறோம். எதுக்காக போகிறோம்? ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் போகிறோம். நாங்கள் போய் தொழுது கொண்டு அங்கே செட்டில் ஆகலை, திரும்பி நாங்கள் வருவோம். நான் மட்டும் இல்லை, நாங்கள் திரும்பி வருவோம். அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். இங்கேதான் நான் அந்த விசுவாசத்தை காண்கிறேன். என் பிள்ளையை பலி கொடுக்க போறேன், ஆண்டவருக்காக தகன பலியாக்க போகிறேன். சாம்பலோடு சாம்பலாக அவன் மாறிவிடுவான். ஆனால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் உன் சந்ததியை பெரிய திரட்சியாக்குவேன் என்று சொன்னாரே. ஆகையினாலே இந்த பிள்ளையை பலி கொடுக்கிறபடியினாலே அவர் தன்னுடைய வாக்கை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. என் பிள்ளை தகன பலியாக்கி சாம்பலாகிற இந்த சாம்பலிலிருந்து எனக்கு ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய விசுவாசம். நான் என் பிள்ளையை இழக்கப் போகிறேன் என்ற எண்ணம் இல்லை அவனுக்கு. நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம், திரும்பி வருவோம். சாம்பலில் இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு சந்ததியை உருவாக்குவார். அவனுடைய விசுவாச வலை ஆழமாயிருந்தது. விசுவாச வலை ஆழமாயிருந்தது. அன்புக்குரிய சகோதரா சகோதரி, ஆண்டவர் பேரிலே உள்ள உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேர்கொள்ள முடியாமல் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, மணலற்ற கற்பாறையை போல இருக்கிறதோ, முள்ளுள்ள தரிசு நிலத்தை போல காணப்படுகிறதோ, உன்னுடைய விசுவாசமாகிய வலை ஆழத்திலே போடப்படட்டும். கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் பதிலே சொல்லவில்லை. திரும்ப திரும்ப அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இப்போ கேட்கிறார் ஆண்டவர் அவரை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அவள் பதில் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆனால் பிள்ளைகள் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டிலிருந்து சிதறுகின்ற அந்த சிதறல்களை, அங்கே சிதறுகின்ற அந்த உணவுகளை அந்த நாய் திங்குமே. எனக்கு நான் சாப்பாட்டை கேட்கவில்லை, சிதறுண்ட சிந்தி கிடக்கிற அதை நான் கேட்கிறேன். அவருடைய விசுவாசம். ஒருவேளை நாய் என்று சொல்லுகிறாரே, நான் பேசுவதற்கு பதில் சொல்லவில்லையே, எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய விசுவாசம் ஆழமாயிருந்தது. விசுவாசம் ஆழமாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலும் அவனுடைய நண்பர்களுடைய விசுவாசமும் அவ்வளவு ஆழமாயிருந்தது. ராஜாவே, உமக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ரட்சிக்காவிட்டாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை. விசுவாசம், விசுவாசம், ஆழமான விசுவாசம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வலைகளை ஆழத்திலே போடுவோம். ஏனைய வலைகளை வரும் நாட்களிலே சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுடைய வலைகளை போடும்படியாக நீர் கேட்கிறீர். நாங்கள் சோம்பல் உள்ளவர்களாய், அவிசுவாசிகளாய், அலசடிப்பட்டவர்களாய், ஏனோ தானோவென்று ஒரு வலையோ 2 வலையோ நாங்கள் போடுகிறோம்.
ஆண்டவரே, ஆழத்திலே போடும்படியாய் நீர் எங்களுக்கு ஏராளமான வலைகளை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஜெபமாகிய வலை, எங்களுடைய விசுவாசமாகிய வலை ஆழத்திலே போடும்படியாய் எங்கள் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.